ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பாருங்கள். இது வந்து வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குதுங்க. சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வீடியோ எடுத்தால் நல்லா தான் இருக்கும், லாங் வீடியோவாக வரும். பட் எனக்கு வந்துட்டு தனியாக ஷூட் பண்ணி அப்புறம் எடிட் பண்ணி தனியாக போட முடியல. ஹெல்ப் பண்ணுறதுக்கு வீட்டில் பசங்கள்லாம் தயாராக இல்லை, நானே ரெடி பண்ணி தாங்க போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பாருங்கள், சாம்பாருங்க, முருங்கைக்காய் போட்டு சாம்பார். முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அப்பளம் இருக்குது தொட்டுக்கிறதுக்கு. இது வந்து அப்பளம் தொட்டுக்கிறதுக்கு. இது வந்து வெண்டைக்காங்க, மசாலா வெண்டைக்காய். அது மசாலா வெண்டைக்காய் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு தெரில. நான் வந்துட்டு இப்போ இதில் வந்து கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு, உப்பு போட்டு, மிளகாப்பொடி போட்டுக்குவோம். கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, ஓகேவா? அது போட்டுட்டு இது மிளகு பொடியும் போட்டுக்கலாம். மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம், மிளகு பொடியும் போட்டுக்கலாம். இதில் வந்து அது போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உதிர்த்து வச்சு அது அப்படியே கொஞ்சம் நேரம் பெரட்டி வச்சிடணும். கொஞ்சமாக தண்ணி விடணுங்க, தண்ணி கொஞ்சமாக விடணும். விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். அதை நல்லா ஊறுனதுக்கப்புறம் கையில் எண்ணெய் காய்ச்சிட்டு, நல்லா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு காய்ச்சணும். நம்ம வடை சுடுற மாதிரி பக்கோடா செய்கிறோம். இது பக்கோடான்னு சொல்லலாம், வெண்டைக்காய் பக்கோடாவும் சொல்லலாம். இது வந்து மசாலா போட்டிருக்குன்னா கரம் மசாலா போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு, இது கடலை மாவு, அது அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் போட்டு செஞ்சதுனால அது இந்த மாதிரி ஆயிருக்கும். பக்கோடானே சொல்லலாம், வெண்டைக்காய் பக்கோடான்னு வச்சுக்கோங்களேன். இது நார்த்தில் வந்து மசாலா பிண்டி மசாலா பிண்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து கீரைங்க. கீரை வந்து தக்காளி பழம், வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு கீரையை வந்து அவிச்சேன். ஏன்னா பருப்பு சேர்க்கல, அது வந்து கூட்டு மாரி ஆகிடும்ட்டு பருப்பு சேர்க்காம இது இப்படி சும்மா அப்படியே கீரை மண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கீரை மண்டி. அப்படியே அவிச்சிட்டு 2-3 விசில் வர வச்சுட்டு அப்புறமா நல்லா மசித்தேன். மத்தால் தான் மசித்தேன். அது வந்து முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க அந்த கீரை. அது சரியாக மசியில் பாருங்கள், சரியா மசித்தேன். அப்படியே மண்டி மாதிரி அதை பண்ணிட்டேன். இங்கே வந்து முருங்கைக்காய் சாம்பாருங்க. எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார் இன்றைக்கி. கொஞ்சமாக கொஞ்சம் ரசம் வச்சுருக்கேன், தயிர் இருக்குது, ஊறுகாய் இருக்குங்க, அவ்வளோதான். எனக்கு வந்து தயிர் ஊறுகாய் வேண்டாம், ஜலதோஷம் இருக்கிறதுனால தயிர் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஊறுகாயும் பிபிக்கு டாக்டர் வந்து பிபிக்கு வந்து ஊறுகாயெலாம் அதிகமாக தொட்டுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஊறுகாய் தொட்டுக்கலைங்க. இப்போ இது மட்டும்தான், இந்த 3 ஐட்டம் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல். இது மத்தியான சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.